Hi guys, welcome to my channel Learn with HS. So இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நியூட்டன் செகண்ட் லா தான் வந்து பார்க்க போறோம். According to this law, the force acting on a body is directly proportional to the rate of change of linear momentum of the body and the change in momentum takes place in the direction of the force. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பாடியில் வந்து ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸ் வந்து லீனியர் மொமெண்டம்க்கு வந்து டைரெக்ட்லி ப்ரொபோஷ்னலாக வந்து இருக்கும், அதாவது ஈக்குவலாக வந்து இருக்கும். அதே மாதிரி ஃபோர்ஸோட டைரெக்ஷனுக்கு ஏற்றது போல தான் மொமெண்டமே வந்து சேஞ்ச் ஆகும். லீனியர் மொமெண்டம் அப்படின்னா என்னென்னா இட் மெஷர்ஸ் த குவான்டிட்டி ஆஃப் மோஷன், அதாவது நம்ம மூவ் ஆகிறோம் இல்லையா, அந்த மூமெண்ட்டோட குவான்டிட்டியை வந்து மெஷர் பண்ணி சொல்லும். அதான் வந்து லீனியர் மொமெண்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நியூட்டன் செகண்ட் லாக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, F is equal to m into a, அதாவது ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன் இஸ் நத்திங் பட் இட் ஷோஸ் தி ஸ்பீட் ஆஃப் தி மூமெண்ட், அதாவது எவ்வளோ ஸ்பீடில் வந்து ஒரு மூமெண்ட் வந்து க்ரியேட் ஆகுது அப்படின்றத வந்து ஆக்சிலரேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து நியூட்டன் செகண்ட் லா. அது இல்லாமல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் அண்ட் ஆக்சிலரேஷன் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஃபார்முலா வந்து எப்படி க்ரியேட் ஆச்சு அப்படின்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நியூட்டன் செகண்ட் லாவை இன்னும் காமனாக இந்த இமேஜ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஒரு 10 kg இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸை வந்து இழுக்கிறத விட 20 kg இருக்கிற பாக்ஸ் வந்து இழுக்கிறது வந்து கஷ்டம். இப்போ நம்ம 20 kg இருக்கிற அந்த பாக்ஸுக்கு கொடுக்குற அந்த ஃபோர்ஸை வந்து 10 kg இருக்கிற அந்த பாக்ஸுக்கு கொடுக்கும் போது ஆக்சிலரேஷன் வந்து இன்னும் ஸ்பீடாக வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதுதான் வந்து நியூட்டன் செகண்ட் லா. அதாவது ஒரு சின்ன பொருளை விட ஒரு பெரிய பொருளுக்கு கொடுக்குற அந்த ஃபோர்ஸை வந்து அந்த சின்ன பொருளுக்கு வந்து நம்ம கொடுக்கும்போது அந்த ஆப்ஜெக்டோட மூவிங் டிஸ்டன்ஸ் வந்து கிரேட்டராக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நியூட்டன் செகண்ட் லாவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஹியர் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் நியூட்டன் செகண்ட் லா. புஷ்ஷிங் அ கிராசரி கார்ட், அதாவது அந்த கார்ட்டை வந்து நம்ம புஷ் பண்ணும்போது ஆக்சிலரேஷன் கிரேட்டராக இருக்கும். யூஸிங் அ ஹேமர், stepping on a gas pedal, using a bicycle, launching a rocket, using a blender, swinging on a swing, jumping. So these are the examples of Newton's second law. Hope you guys understood this video. If you have any doubt, comment out below. Subscribe to our channel.